Hi viewers, கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. இத தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இத அன்பாக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னன்னு நீங்க தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுல ஒரு விஷயத்தை நம்ம காட்டுறோம்னு சொல்லியிருந்தோம். அதை தான் நம்ம காட்ட போறோம். இப்போ நம்ம இத அன்பாக்சிங் பண்ண போறோம். நேத்தி நைட் இந்த பார்சல் வந்துச்சு. இப்போ உங்களுக்காக நான் உங்க முன்னாடி அன்பாக்சிங் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் கிளியரா பண்றேன். பாத்துங்க. இந்த பக்கம் ரெண்டு பக்கம் டேப் அடிச்சு பாக்ஸ் கூட கிடையாது, இது அப்படியே ஒரு அட்டை பெட்டியை அப்படியே ரோல் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, இங்க இப்படி இருந்துச்சு. நல்லா அப்படியே பார்க்குறேன், இப்படி இருந்துச்சு. இந்த பக்கம் டேப்பு, இந்த பக்கம் பேப்பர் டேப் தான் ஒட்டியிருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் பிரிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டேப்பை நம்ம பிரிச்சு விட்டோம்னா இப்படி இருக்கு. இதுல இருந்து ப்ராடக்ட்டுக்கான பில்லு கீழே விழுது. இந்த பில்லுல என்ன ப்ராடக்ட் பேர்னு போட்டிருக்கான்னு பார்க்குறோம். இந்த பில்லிங் பொறுத்த வரைக்கும் கேஷ் மெமோ கிட்டத்தட்ட இதுல வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமேசானும் இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு காஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸை தாண்டி ஒரு ₹7 கேஷ் ஆன் டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்குங்க, ப்ராடக்ட் ஓப்பன் ஆகி தான் இருக்கு. பாருங்க, கிளியரா தெரியுது, ஓப்பன் ஆகிருக்கு. ப்ராடக்ட் ஒஸ்ட் பேக்கேஜிங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அழுக்கா இருக்கு. ப்ராடக்ட் நல்லா தெரியுது, அழுக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் உள்ள பேக்கிங் எப்படி இருக்கு. பாக்ஸ் இப்படி கேவலமான அன்பாக்சிங்கா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. உள்ள ஒரு கவரை வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த கவர் கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கு. இந்த ஸ்டிக் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்ற பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இதுதான் நான் ஆர்டர் போட்டது. இதுதான் உடஞ்சிருந்துச்சின்னு சொல்லி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்க்கக்குள்ள முன்னாடி உள்ளதை விட இது கம்பேரிசன் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் லோவா தான் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. கொடுத்த பிரைஸ்க்கு தானே வரும். இப்படி அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி இருக்கு. இதோட லைட்டிங் பட்டன் எதுவும் தனியாக கொடுத்துருக்காங்களா, பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதோட லைட் குவாலிட்டி பாருங்க, 2 லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மல், பிரைட்னஸ், ஹை பிரைட்னஸ். இதுக்கு சார்ஜிங் ஆப்ஷன் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது யூஎஸ்பியா டைப் சின்னு பார்ப்போம். யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி, பழைய மெத்தட் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கேமரா ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம 5 மோட்ஸ்ன்னு யூஸ் சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம கவர் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 தான் இருக்கு. 5ன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 4 தான் இருக்கு. இந்த லென்த் போதுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது போதும். இது கொஞ்சம் குவாலிட்டி ரொம்பவே கம்மி தான். ப்ரைஸ் லோவாக இருக்குன்னா இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி வச்சுருந்ததோட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். ஏன்னா அதில் கொஞ்சம் இதெல்லாம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம டேமேஜ் ஆன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா. இப்போது இது வந்து நான் கொண்டு வந்துருக்கிறேன். இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒர்க்குக்கு போதுமானதாக இருக்கும். லெக் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். லெக்கு வந்து இந்த லெக்கு முன்னையோட இதோட இது சின்னதுதான் சொல்லலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பெரிய நல்ல ஹெவியான பிளாஸ்டிக் இருக்கு. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ₹239, ₹7 கேஷ் ஆன் டெலிவரியோட இது வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ₹246 வந்திருக்கு. இது ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போதான் நான் பார்த்தேன். இந்த சார்ஜிங் போடுறதுக்கு ஒயிட் கலர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது அந்த கேபிள் கொடுத்ததுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இந்த லைட் அதிகமா யூஸ் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் நம்ம இந்த இதுதான் நம்மளுக்கு மெயின். இது ஸ்ப்ரிங் குவாலிட்டி கொஞ்சம் லோவா தான் இருக்கு. ஏன்னா அந்த கொடுத்த பிரைஸ்க்கு தான், நம்மள்ட்ட இப்போ பட்ஜெட் டைட்டா இருந்ததுனால கொடுத்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கொடுத்த பிரைஸ்க்கு இது ஒர்த்து. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா ஷட்டர் பட்டன் நான் இதெல்லாம் யூஸ் பண்ண போறதே கிடையாது. இந்த கேமரா ஷட்டர் பட்டன்லாம் எனக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த ஸ்டாண்டு தேவைப்படும். அதுக்காக தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். அதுக்காக தான் இப்போ இதை நீங்கள் அன்பாக்சிங்ல பார்த்துருக்கிறீங்க. இதை வந்து நான் ஷார்ட்ஸ்லையும் ஒரு வீடியோ போடுவேன் அன்பாக்சிங் பண்ணதை. அதை நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து. ஆனால் இதை விட பெட்டராக எக்கச்சக்கமான இருந்துச்சு. பிராண்டட்லாம் போனீங்கன்னா ₹1000 மேலே வரும். அதெல்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இது ஒர்த்து. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், எப்படி நான் வீடியோ எடுக்கிறேன்றத. இதை காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு.
எப்பொழுதுமே சிஸ்டத்துக்கு முன்னாடி தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த உடஞ்சிருச்சு, இந்த உடஞ்சதை வச்சு நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, இதுவே டேமேஜ் ஆனதுதான். கிட்டத்தட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின செல்ஃபி ஸ்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அட்டைப்பெட்டி கிடச்சிச்சு டக்குன்னு. இந்த அட்டைப்பெட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வந்து வைஃபைக்கான அந்த தெரியுதுல வைஃபைக்கான அடாப்டர், கேபிள் அடாப்டர் வீணா போயிடுச்சு. அதை நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஜியோன்னு போட்டிருக்கோம். ஆனால் ஜியோ அடாப்டருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஜியோன்ற ஒரு அடாப்டர் பிராண்ட்ல வந்துச்சு. அந்த அடாப்டரை வாங்கி தான் என்னோட வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த வைஃபை கனெக்ட் பண்ணதான் அந்த பாக்ஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது உடஞ்சது, முன்பகுதியை இது வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இப்போ வாங்கினதோட பார்த்தாலே தெரியும். பெரிய இது பெசல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பெரிய இதுதான் கொடுத்துருப்பாங்க பின்னாடியெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இதுவும் அதனால் லெக்கும் பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன். இதை வச்சு கிரிப்புக்காக வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து சரியாக நிற்காது. ஏன்னா செல்ஃபி ஸ்டிக் ஆரம்ப காலத்தில் செல்ஃபி ஸ்டிக் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்றது. அதனால நிற்காது. அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணின்றதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப்பில் வச்சுருந்தேன். அதுக்காக தான் இப்போதைக்கு இந்த செட்டப்பில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுதான் என்னோட செட்டப்பில் நான் குயிக்காக சொல்லி